தரமான சம்பவங்கள் பல வெயிட்டிங். KN நேரு இருக்காருல்ல, அவருடைய மகனான அருண் நேரு அவர்கள் உங்களுக்கு தெரியும்ல. சோ அந்த நபரை அவருடைய சொந்த தொகுதியில வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. இந்த நியூஸ் பேசும் பொருளா எல்லா இடத்துலயுமே இருக்கு. மற்ற கட்சிகள் பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய இடத்திலும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி KN நேரு அவர்களுடைய இந்த ஒரு ஆன்மீக பயணம் புதுசா இருக்குதே அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. சோ டோட்டலா நிறைய விஷயங்கள் அரசியல் களத்துல எந்தெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பிக் பண்ணி எடுத்து உங்களுக்காக நான் டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் KN நேரு அவர்களுடைய விஷயத்த முடிச்சிருவோம். லைக் இப்ப திருப்பதியில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு சாமி கும்பிடுறீங்க, அன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சாப்பிடுவோம், சாப்பாடு சூப்பரா இருக்கும், கரெக்டா? ஒரு நாளைக்கு டொனேஷன் அப்படின்னா 44 லட்சம். என்னது, ஒரே ஒரு நாள் டொனேஷன் சாப்பிட்றதுக்காக மட்டும், அன்னப்பிரசாதம் சாப்பிட்றோம்ல, அதுக்காக மட்டும் நீங்க யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 44 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பேரை சொல்லி அங்க சாப்பாடு போடுவாங்க. அங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம். என்ன தீபிகா, அதாவது திருப்பதி கோவிலுக்கு பெருமாள் சொல்லிவிட்டாரா, என்ன ப்ரொமோஷன் ஏதாவது பண்றியான்னு உங்க மைண்ட்ல வாய்ஸ் வரலாம். பட் அதெல்லாம் விஷயம் இல்ல, முக்கியமான விஷயத்துக்கு வரேன். திருப்பதியில சாப்பாட்டுக்கு 44 லட்சம் ரூபாய், அதுவும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம். திரும்ப சொல்றேன்ற உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுதுங்க, நீங்களே பாருங்க. இவரு யாரு, KN நேரு அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பதி திருமலா மேல இருக்குது பாத்தீங்களா தேவஸ்தானம், TTD தேவஸ்தானத்துக்காக ஒரு நாளைக்கான சாப்பாட்டு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 44 லட்சம் ரூபாய் பணம் இவரு டொனேஷனா அங்க கொடுத்திருக்கிறாரு. அண்ட் SP அன்னப்பிரசாதம் ட்ரஸ்ட்டுக்கு 1 form of expenses for 1 day of அன்னப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு TTD சைட்ல இருந்தே ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. வேற லெவல்ல நேம் போர்ட்லாம் பலன்னு இருக்கு. அடங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பினஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா இருக்கு. எங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்காது, நாங்கெல்லாம் வேற மாதிரி பெரியாருடைய ரூல்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆட்கள், திருநரை கூட அழிச்ச வம்சத்தை சார்ந்தவர்கள்லாம் அவங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஆன்மீகமே எங்களுக்கு தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு பிஜேபின்னு ஒரு போர்வேல ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பயமுத்தும் போது திடுதிப்புன்னு ஆன்மீக பயணங்கள் ஏன் நான் கோயிலுக்கு போனாரு, ட்ரஸ்ட் கொடுத்துருக்கிறாரு, வேற என்ன அப்படியே பொத்தாம்பொத்தமா ஆன்மீக பயணம் அப்படிங்கிறியே அப்படின்னு கேட்கலாம். சமீபத்துல சட்ட சிக்கலை தீர்க்கும் சட்டநாதர் கோவில் அப்படிங்கிறது சீர்காழியில் அமைக்கப்பட்ட அந்த கோவிலுக்கு போய் அப்படியே வேற லெவல்ல வேணாரு. அதே KN நேரு அவர்கள் தான். இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை விட்டுற முடியுமா, பழனியில போயிட்டு முருகரை போயிட்டு இப்படி உருகி தரிசனம் பண்றாரு. என்ன சார் ஆச்சு உங்களுக்குலாம்? மறந்துட்டீங்களா இல்ல ஞாபகப்படுத்தணுமா? நீங்கெல்லாம் திராவிட கட்சி முக்கியமான ஆட்கள், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாமி இறை நம்பிக்கையே கிடையாது எங்களுக்கு, அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்களாம், அந்த மாதிரி கொள்கையை சார்ந்தவர்கள் நீங்களாம் சாமி கும்பிட்டீங்கன்னா எப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கதறாங்க போல. ஆக்சுவலி கரெக்ட் தானே. இப்போ இந்த அமௌண்ட் இது நம்ம சாமிக்கு ட்ரஸ்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை, எல்லாமே கரெக்ட். எவ்வளவோ பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க, பண்றாங்க, எல்லாமே கரெக்ட். பட் இந்த நேரத்துல KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு அவர்கள் அவருடைய சொந்த தொகுதி, அவர் பக்கத்துல இருக்கிற தொகுதிகளுக்கு எல்லாம் அவர் போறாரு. பெரம்பலூர்ல போறாரு, மக்கள் எல்லாம் பாக்குறாரு. அங்க இருந்த கூடியிருந்த பெண்கள் எல்லாருமே சூழ்ந்து சம கேள்விகள் கேட்கிறாங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, தண்ணி சரியா இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறத வைக்கிறாங்க. இது தொடர்ச்சியா வைக்கும் போது அவரால் பேசவே முடியல. போலீஸ் எல்லாருமே அவர் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு கார்ல, சார் நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு அமுச்சு வைக்கிறதும் வீடியோஸ் எடுக்கிறதும் அப்படின்னு பெரும் அளவுல பேசப்படுது. சோ இந்த ஏன் நான் சொல்றேன்னா, இவ்வளவு அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, இவ்வளவு டொனேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க நார்மலா எங்களை மாதிரி இருந்தா கொடுக்கலாம். உங்களுக்கு தான் இறை நம்பிக்கையே கிடையாது, அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? அந்த பணத்தை இந்த மக்களுக்கு செலவு பண்ணிருக்கலாம்ல, மக்களுக்காக செஞ்சிருக்கலாம்ல. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சாமிக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நம்மள மாதிரி இந்த சென்ஸ், நம்மளாம் சாமியை ரொம்ப நம்புறோம், கடவுளை பயங்கரமா விரும்பி கும்பிடுறோம். அதுல நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமா இல்ல நாங்க கும்பிட மாட்டோம்னு சொல்றதுக்கு? நீங்க முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், இல்ல ஹிந்துவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்களுடைய இறைவன் இருக்காங்கல்ல, எனக்கு இதுதான்ப்பா சாமி, எனக்கு இதான்ப்பா கடவுள், இதுதான்ப்பா எனக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம உருகி கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச சாமின்னு இருக்கிறாங்க.
பட் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, மொத்தமா இறை நம்பிக்கையே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்ன நபர்கள் ஏன் அங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் மக்களால கேட்கப்பட்டு இருக்கு. இதுல வேற இப்போ 888 கோடி அளவுக்கு வந்து ஊழல் அப்படிங்கிறது ரெடியா இருக்கு. எஃப்ஐஆர் போட்டிங்களா, வரலாமா அப்படின்னு சொல்லி இடி வேற வெயிட்டிங்ல இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு சாமியா கும்பிட்டுட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சரியான பதட்டத்துல இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா பீகார் சட்டமன்ற 2ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சுல, ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 14ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. சந்தோஷமான, ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்ச தமிழகத்துல நம்மளுக்கு எல்லாம் என்னத்த சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே சந்தோஷம் தான். என்ன காரணம்? முக்கியமான காரணம், அண்ணாமலை அவர்களுக்கு பதவி ஏன் கொடுக்கவில்லை, இதை பத்தி ஏன் பேசவில்லை, அவருக்காக நீங்க ஏன் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை, எது கேட்டாலும் பீகார் எலெக்ஷன்ல பிஜேபி செம்ம பிஸியா இருக்காங்க, ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொன்னது. அடுத்த கட்டமா சரி ஓகே, இடி ரைட்லாம் வரீங்க, ஆனா பண்றீங்க, இவங்க எல்லாம் பாக்குறீங்க பிடிக்கிறீங்க, ஆனா ஒன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, என்னங்க ப்ளீஸ் பி குவைட், பி பேஷண்ட், நம்மளுக்கு பீகார் எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த கட்டமா வேற என்னெல்லாம் சொன்னாங்க, அதிமுகவில் இவ்வளவு பிரச்சனைகள் போகுது, உட்கட்சி மோதல்கள் நடக்குது, செங்கோட்டையன் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போறாரு, இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் கழுந்துட்டு போறாரு, ஆளுக்கு ஒரு பக்கம் திசையில போறாங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, வெயிட் பண்ணுங்க, பீகார் எலெக்ஷன்ல பிஸியா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா அந்த சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்து 14th அன்னைக்கு ரிலீஸும் பண்றாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். பிஜேபி தான் அதுல மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வேற எந்த கட்சியும் சான்சஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் மூலமாக நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் அவர்கள் கூட பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, சோ அவருடைய தலைமையில தான் இது நடக்குது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம்ஆ வரப்போறது கண்டிப்பா நிதிஷ்குமார் அவர்கள் தான் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. வெயிட் பண்ணுவோம் இதுல நெக்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு. அடுத்ததான் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுல இதை நீங்க பாத்திருப்பீங்க தம்ப்நெயில்ல, என்ன புதுசா திமுகவினரையே பொதுவுல வச்சு திமுகவினுடைய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் போட்டு தாக்கிட்டாரு அப்படின்னு. அது என்ன விஷயம் நான் இப்ப சொல்றேன், நீங்க வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க. இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன், நம்ம வந்து ஒரே ஒரு அறுவடையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக அரசு அவங்க சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல, ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க, ஆனா இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான், அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்மள என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டிருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்களோட பேச தொடர்பு ஆரம்பிக்கணும். இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞர் செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க, தமிழ்நாட்டில் உங்களோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. 1000 லைட்ஸ் தொகுதியில இப்போதைக்கு திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மருத்துவர் எழிலன் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கிறார். இங்க பொறுமையா பேசுறாப்ல, விஜய் அவர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடாம ஒரு கட்சியை சார்ந்த நபர்களை தற்கூரி அப்படின்னு சொல்றதும், சங்கிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறதும், அவனுக்கு மூல வளர்ச்சி கிடையாது, அவன் ஒரு பைத்தியம், அவன் அறவேற்காடு, அணில் குஞ்சு, இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறது அப்படிங்கிறது தப்பு. இத்தனை வருட காலமா நம்ம கூட தானே இருந்தாங்க, நம்மளுடைய ஆட்சியில தானே அவங்க இருக்காங்க, நம்ம ஆட்சியில நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க தானே, நம்ம கூடயே இருக்கிறவன நீங்க அப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ ஜென்சிட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், இப்போதைக்கு வரக்கூடிய தலைமுறைகளுடைய இது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் என்னன்றத நம்ம வந்து போய் பேசணும். அதுக்காக ஒரு 200 மெம்பர்ஸ் வரைக்குமே அவங்க வந்து சூஸ் பண்ணி, நீங்களாம் ஒரு பேச்சாளர், இதுக்கப்புறம் இளைய தலைமுறையின் பேச்சாளர்கள் நீங்க தான், நீங்க போயிட்டு திமுகவினுடைய வளர்ச்சி என்ன, திமுக இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க, திமுக இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க, மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருந்தது, இதெல்லாம் இருந்து இப்படி என்ன வந்துச்சு, அதிமுகவினுடைய ஆட்சியில எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு, இது எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. தற்குறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை சார்ந்த பட்டியலின இளைஞர்களை மட்டும் நீங்க தப்பா பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அவங்க கூட நீங்க பேசணும், சங்கிகள்னு சொல்லக்கூடாது, ஜென்செட் மொழியில போயிட்டு நம்ம அவங்க கிட்ட போயிட்டு பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அவங்கள பேசக்கூடாது,
எதுக்கு பேசணும்? உங்களுடைய ஆட்கள் தானே, உங்களுடைய அரசாங்க பள்ளிகள்ல படிச்சவங்க தான், உங்களுடைய அரசாங்க காலேஜஸ்ல படிச்சவங்க தான், உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே இயக்கப்பட்டு இருக்கிற நபர்கள் தான். எல்லாமே வந்து பாயிண்ட் தான். பட் சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இது சூப்பர், இந்த பாருங்கப்பா நம்ம திமுக இப்படிலாம் செஞ்சிருக்குப்பா, இப்பெல்லாம் செஞ்சிருக்குப்பா, இப்பெல்லாம் செஞ்சிருக்குப்பான்னு சொல்லிட்டு மேபி அவரு கதறலாம். அவர் வந்து நம்ம கட்சியை தூக்கி முன்னாடி நிறுத்திடணும், நம்ம பெரிய அளவுல ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், அவர் வந்து கதறி கதறி மேல வரலாம். பட் இப்போ நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க, தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு நீங்க ஒரு இளைஞர்கள் பட்டாளத்துக்கிட்ட சொல்றீங்கல்ல, அதுல எத்தனை பேர் அவங்களா இருப்பாங்க? நீங்க சொல்றீங்கல்ல, திட்டுறீங்கல்ல, அந்த நபர்களும் அதுல இருக்கிறாங்கல்ல. பட் நீங்க வந்து சொல்லாதீங்கன்னு சொல்றத முதல்ல போயிட்டு உங்களுடைய மூத்த தலைவர்கள் கிட்ட சொல்லுங்க. அவங்களே வந்து எப்படியெல்லாம் வந்து விமர்சனங்கள் அப்படிங்கறது வைக்கிறாங்க தெரியுமா? டிவிக்கேன்றதுக்கே பேர் எல்லாம் வேற வேற மாதிரி வச்சு டீனா என்ன, வீணா என்ன, கேனா என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. நீங்க உங்களுடைய பாயிண்ட்ல பேசுறீங்க, புரியுது, பட் சரியில்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ற விஷயமா இருக்கு. இதை நம்ம சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா பசங்க அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்குல்ல. பேசலாம், அவங்க கேட்கணுமே, கேட்டு பதில் சொல்லணுமே. எனக்கு இவர் தான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பின்னாடி இயக்கமா போயிட்டு இருக்காங்க. நீ வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இப்படி திட்டுன்னு அப்படியே காரி காரி துப்பிட்டு இருக்கீங்க அவங்க மேல. அவங்க திரும்பி எனக்கு என் தலைவன் தான்ப்பா முக்கியம்னு திரும்பவும் ரிவர்ஸ்ல தான் கிளம்பி போவானே தவிர, சரிப்பா அவங்க ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க நம்ம போவோமேன்னு போவாங்களா? நோ, நோ சான்ஸ். இந்த சிம்பத்தி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ரொம்ப அதிக அளவுல, எப்படி ரொம்ப ரொம்ப அதிக அளவுல காமிச்சுட்டீங்க. முக்கியமா நாம் தமிழர் கட்சி சொல்லவே தேவையில்ல. குமுறுன்னு அவங்களுடைய வன்மத்தை மொத்தமும் கக்கி தமிழக வெற்றி கழகத்தை சிம்பத்தியின் நம்பர் 1 கட்சியா மாத்திட்டாங்க. இதே சிம்பத்தி திமுகவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவனுக்குலாம் தேவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதிமுகவுக்கு என்னெல்லாம் பண்ணானுங்க, ஓகே, யாரும் சலிச்சவங்க இழைச்சவங்க கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், அவங்கள விட பரவாயில்ல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சோ இவங்கள வந்து அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. திரும்ப அடுத்ததா வேற எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி. அவங்கள சும்மா விட்டுருவாங்களா? சோ இந்த மாதிரி தேவையில்லாம வந்து பேசக்கூடாதுல. அந்த மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவங்களை ஹைப்புக்கு தான் நீங்க கூட்டு போறீங்க. தயவு செய்து ஒரு நார்மலான ஒரு மைண்டுக்கு வாங்க அப்படிங்கறத தான் சொல்றாங்க. வெறுப்புணர்வை சம்பாதிக்காதீங்க, வெறுப்புணர்வை காட்டாதீங்க, நம்மளோட சின்ன பசங்களுடைய மனசெல்லாம் போட்டு சிதைக்காதீங்க அப்படிங்கறதும் சொல்றாங்க. லாஸ்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல திமுகவா அதிமுகவா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட் 10 வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என் பேரை போட்டு தீபிகா கரெக்ட்னு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு என்ன கருத்து வந்துச்சுனாலும் என் பேரை போட்டீங்கன்னா நீங்க லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கீங்க, நான் சந்தோஷப்பட்டுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.